உத்தமனும். ஒரு மனுஷன் உண்மையானவனா இருப்பானால் அந்த மனிதனுடைய எல்லா எல்லைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. குடும்பத்தை பாருங்க, அவருடைய பொருளாதாரத்தை பாருங்க, அவருடைய சாட்சியுள்ள வாழ்க்கை எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்திருந்தார். யோபு எதிர உண்மையா இருந்தார்னா நீங்க 4:5 வாசிங்களேன். யோபு 1:4-5. அவன் குமாரர் அவனவன் தன் தன் நாளிலே தன் தன் வீட்டிலே விருந்து செய்து தங்கள் 3 சகோதரிகளையும் தங்களோட போஜனம் பண்ணும்படி அழைப்பார்கள். விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய லக்கத்தின்படியேயும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் எல்லாம் செய்து வருவான். அந்நாட்களில் எல்லாம் இப்படியே என்ன செய்து வருவாராம்? அதிகாலை, அதாவது இது போல நேரத்துல யோபு ஏதோ 1ஆம் தேதி மாத்திரம் இல்ல, என்ன செய்வாரா சொல்லுங்க, என்ன செய்வாரா? டெய்லி எந்திரிப்பாரு. எப்ப? டெய்லி அதிகாலை எழும்பி என்ன செய்வாரா? பலிகளை செலுத்தி. நம்ம அதிகாலை எழும்பி தூக்கத்தை தாண்டி வரத்துக்குள்ளவே அந்த அதிகாலை என்ன செய்து முடிஞ்சே போயிடுது. ஆனா அவர் அதிகாலை எழும்பி பலிகள் செலுத்தி, அவனுக்கு எத்தனை பிள்ளைங்க? 10. யோபுக்கு எத்தனை பிள்ளைங்க? 10 பிள்ளைங்க. எத்தனை பலி செலுத்தினாரா? அந்த பிள்ளை லக்கத்தின்படியே அவனா 10 சர்வாங்க தகன பலி பிள்ளைகளுக்காகவே. அப்ப அவர் சேர்த்து பலி செலுத்தாம இருந்திருப்பாரா? யோசித்து பாருங்க. அப்ப இத்தனை மிருகங்களை பலி செலுத்தி அதிகாலை கர்த்தர் என்ன செய்தாரா? ஆராதித்தார். தினந்தோறும் அப்படி செய்து வந்தானாம். இந்த யோபுட்டு இருந்த ஒரு பெரிய ஒரு கேரக்டர் என்னன்னா, எவ்வளவுதான் ஆஸ்தி இருந்தாலும், எவ்வளவு பொருள் இருந்தாலும், எவ்வளவு பிஸியா இருந்தாலும், தேவனை தேடுவதில் இந்த யோபு ஜாக்கிரதை உள்ளவன். அல்லேலூயா. முதல்ல விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. நம்ம வாழ்க்கையின் எல்லா ஆசீர்வாதத்துக்கும் அச்சாரம் எதுன்னா தேவனை தேடுகிற வாழ்க்கை தான் அச்சாரம். நாம தேவனை தேட தேட, அதாவது தேவனை தேடுவது அப்படின்னா தேவனோடு இருக்கிற உறவு, ஜெப வாழ்க்கை. நம்ம எல்லா ஆசீர்வாதத்துக்கும் அச்சாரம் நம்முடைய ஜெப வாழ்க்கை தான். நம்முடைய ஜெப வாழ்க்கை சரியாயிருந்தால், தேவனோடு இருக்கிற உறவு சரியாயிருந்தால், நாளுக்கு நாள் அந்த உறவுலே நம்ம வளர்கிறவளா இருந்தால் நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. வெறும் தேவனை அறிஞ்சிருப்பதனால் மாத்திரம் ஆசீர்வாதம் இல்லை, சர்ச்சுக்கு வந்துட்டு போவதனால் மாத்திரம் ஆசீர்வாதம் இல்லை, வாக்குத்தத்தங்களை கேட்பதனால் மாத்திரம் ஆசீர்வாதம் இல்லை, அல்லது இதை விசுவாசிப்பதனால் மட்டும் ஆசீர்வாதம் இல்லை. தினந்தோறும் தேவன் என்ன செய்யணுமா? தேடணும். எப்ப தேடணும்? தினந்தோறும். நமக்கு ஆண்டவருக்குள்ள உறவு, அதாவது யோபு தேவனை தேடுகிற மாத்திரம் அல்ல, தேடுகிறதுல உண்மையா இருந்தான். தினந்தோறும் தினந்தோறும் அதிகாலையில வழக்கமாக எழும்பி கர்த்தரை ஆராதிக்கிற அந்த ஆராதனையில உண்மையா இருந்தான். சூழ்நிலைக்கு ஏற்றது போல மாறுகிறவன் இல்ல. ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு, ஒரு நாள் உலகத்துக்கு, ஒரு நாள் கர்த்தர். நிறைய நேரங்கள் நம்ம என்ன செய்வோம்னா, நம்ம நாட்களை கூறு போட்டு கொடுத்துறோம் கர்த்தருக்கு. வாரத்துல 7 நாளா 2 நாள் ஜெபம் பண்ணுவோம், 4 நாள் இப்படி போவோம், 3 நாள் இப்படி கூறு போட்டு போறோமே ஒழிய அந்த தேவனை தேடுவதில் ஒரு உண்மை நம்ம வாழ்க்கையில இல்லை. நம்ம ஜெபிக்காதவங்கள ஜெபிக்கிறோம், ஆனா தேவனை உண்மையா தேடுறோமா? தினந்தோறும் தேடுறோமா? தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை அவர் உண்மையா கொடுக்கிறோமா? ராயனுக்குரியதை ராயனுக்கும், தேவனுக்குரியதை தேவனுக்கும். அதாவது தசம பாகம் அப்படின்னு சொல்லும் பொழுது நேரத்திலையும் நம்ம தசம பாகத்தை கர்த்தருக்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும். அல்லேலூயா. எதுல தசம பாகம்? நேரத்துல. எவ்வளவு? ஒரு நாளைக்கு எவ்வளவு மணி நேரம்? 12 மணி நேரமா? 24 மணி நேரம். தசம பாகம்னா 10ல தசம பாகம் என்னங்க? 10ல 1. 24 மணி நேரத்துல 10ல 1 எவ்வளவு மணி நேரம்? குறைஞ்சது 2.5 மணி நேரம். ஒரு நாளைக்கு 2.5 மணி நேரம் யாருடையது? எவ்வளவு திருடனா இருக்கிறோம், நம்ம கல்லர்களா இருக்கிறோம் இல்ல? 2.5 மணி நேரத்தை திருடி யாருக்கோ கொடுத்துட்டு நாம ஆண்டவரை கேட்கிறோம், ஏன் என்னை ஆசீர்வதிக்கவில்லை? ஆண்டவர் சொல்ற, நீ உண்மையாயிரு, நீ உண்மையாயிரு. யோபு அவ்வளோ ஆசீர்வாதம் இருந்துச்சுங்க. தேவனை தேடுவதில் உண்மையா இருந்தான். நம்முடைய ஜெப வாழ்க்கையில நாம் சரியில்லாத பட்சத்தில் நம்முடைய குடும்பத்தில் சமாதானத்தை பார்க்க முடியாது.
ஆசீர்வாதம் பார்க்க முடியாது. கடினமாய் உழைத்தும் நம்மால ஒரு மேன்மையை செழிப்ப நம்மால் பார்க்கவே முடியாது. நம்ம நினைக்கிறோம், நான் தான் சர்ச்சுக்கு போறேன்ல, நான் தான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன்ல, நான் தான் அந்த சர்ச்சுக்கு ரெகுலரா வரேன்ல, ஏன் எனக்கு ஆசீர்வாதம் இல்லை? யோபு தேவனை தேடுவதில், அதாவது யோபுக்கு ஆசீர்வாதம் இருந்தது, செழிப்பா இருந்தது, ஒரு பிரச்சனை இல்லை. அப்பவும் கர்த்தரை தேடினான். ஒரு நாள் எல்லாம் இழந்து போனான். 10 பிள்ளைகளை இழந்தான், சொத்துக்களை இழந்தான், ஆசீர்வாதம் இழந்தான், சரீரத்துல வியாதி எல்லாம் இழந்த பின்பும் நீங்க அதே யோபு 1:21 வாசித்து பாருங்க. நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவடு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அங்கே ஆண்டவரை துதித்தான். எப்ப? திரளான ஆசீர்வாதம் இருந்துச்சு. அப்பவும் அதிகாலை எழும்பி கர்த்தரை ஆராதித்தார். ஜெபிக்கிற நேரம் கர்த்தருடைய நேரம், இது தேவனுடைய நேரம், இது கர்த்தருக்கு தான், அதிகாலை கர்த்தருக்கு தான். அது உண்மையா இருந்தா. இன்னைக்கு எல்லாமே இழந்துட்டாரு. நாம நம்ம எல்லாம் இழக்க வேணாம். ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே ஆண்டவர்ட்ட 1000 கேள்வி. என்ன கேள்வி கேட்போம்? ஜெபம் பண்ணனே ஏன் நடக்கல? சர்ச்சுக்கு வந்தனே ஏன் நடக்கல? எல்லாரும் கொடுத்திர ஏன் எனக்கு இந்த பிரச்சனை அனுமதிச்சு? 1000 கேள்வி. ஆனா யோபு பாருங்க, எல்லாம் இழந்துட்டோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் என்னங்க? ஸ்தோத்திரம் என்னது? நன்றி. நமக்கு நன்மை பெற்றே நன்றி செலுத்த மாட்டேங்கிறோம். நன்மை பெற்று ஆண்டவரை துதிங்கன்னா துதிக்க மாட்டேங்கிறோம். யோபு எல்லாமே இழந்துட்டாருங்க. டோட்டல் இப்ப 0 ஆயிடுச்சு. வாழ்க்கையே பெரிய போராட்டம் மாறிடுச்சு. அந்த போராட்டத்துல யோபு சொல்றாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. தன் ஜெப வாழ்க்கை, தேவனை தேடுவதில் யோபு உண்மையா இருந்தாங்க. அந்த உண்மையை பார்த்தா கர்த்தர் ஆசீர்வதித்தார். பிரச்சனை வந்தாலும் சரி, வராட்டியும் சரி, என்னோட காரியங்கள் எல்லாமே நினைச்சது மாதிரி நடந்தாலும் சரி, நடக்காட்டியும் சரி, நான் கர்த்தரை தேடுவதில், அனுதின ஜெப வாழ்க்கையில கர்த்தருக்குரிய நேரத்தை கொடுப்பதில் நான் உண்மையா இருப்பேன். ஏன் நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லை? நம்ம ஜெப வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குது. இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில பல வருஷமா சபைக்கு வரோம், ஆனா தினமும் ஜெபிக்கிறோமா அப்படின்னா உங்க மனசாட்சியை தொட்டு, லேலூயா லேலூயா, உங்க மனசாட்சியை தொட்டு ஒரு கேள்வி கேளுங்க. நான் தினந்தோறும் ஜெபிக்கிறவனா? என் ஆண்டவர் கொடுக்க வேண்டிய நேரத்தில் குறைந்தது 1 மணி நேரமாகிலும் ஒரு நாளைக்கு நான் ஆண்டவர் கொடுக்கிறேனா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. சில நேரங்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம் இருக்கும் பொழுது நல்ல ஆண்டவர் துதிப்பாங்க, ஒரு பிரச்சனை வந்தோடனே கர்த்தரும் வெறுத்து முறுமுறுப்பாங்க. இது ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் பார்த்தீங்கன்னா பிரச்சனை வரும் பொழுது கர்த்தரை தேடுவாங்க. பிரச்சனை வரும் பொழுது கர்த்தரை தேடுவாங்க. பிரச்சனை மாறி கொஞ்சம் அப்படி எல்லாமே சுமூகமான உடனே கர்த்தரை மறந்துடுவோம். இந்த 2 கூட்டமும் இருக்குது. ஒன்னு பிரச்சனை வந்தா கர்த்தரை தேடும், ஆசீர்வாதம் வந்தா மறந்துடுவாங்க. இன்னொரு கூட்டம் ஆசீர்வாதம் வந்தா கர்த்தரை தேடும், பிரச்சனை வந்தா கர்த்தரை செய்திருவாங்க. இது 2 பேருமே உண்மை இல்லாத கூட்டம். இவங்க வாழ்க்கையில ஒரு தடுமாற்றமும் ஒரு நிலைவரம் இல்லாத வாழ்க்கை எப்பொழுதுமே இருக்கும். யாருடைய வாழ்க்கையில எப்பொழுது சந்தோஷமும் சமாதானமும் ஆசீர்வாதம் இருக்குன்னா, என் வாழ்க்கையில சூழ்நிலைகள் மாறினாலும், என் நிலைமைகள் மாறினாலும், என் வாழ்க்கையில ஏற்றத்தாழ்வுகள் வந்தாலும், நினைச்சது நடந்தால் நடக்காவிட்டாலும், என் ஆண்டவர் நான் உண்மையா தேடுவேன். நாளுக்கு நாள் என் ஜெப நேரத்தில் வளர்ந்து கொண்டே இருப்பேன். தேவனை ஆராதிப்பதில், வேதத்தை வாசிப்பதில், கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதில், கர்த்தரை ஆராதிப்பதில், சபையில கர்த்தரை துதிப்பதில் நான் நாளுக்கு நாள் வளருவேன் சொல்லி அர்ப்பணிக்கிற அந்த உத்தம கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா.